அதுலகம் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி இந்த காலுக்கான நிற்கிறோம் பண்டத்தெரிப்பு போர்டரில் நிற்கிறோம். யாழ்ப்பாணம் பண்டத்தெரிப்புன்ற இடத்த வந்து சுற்றி காட்ட போகிறோம். ஒரு சின்ன ஊருன்னு சொல்லாமே. அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தங்கனியான நேரம் வந்தால் வரலாம், இல்லாட்டி எங்கால தெல்லிப்பள்ளியால் வந்து சிறுவிழான் பெருவிழான் கடந்து வந்தால் வரலாம், சண்டில் பேக்காக வரலாம். அப்படி வந்து வரலாம். நிறைய இடங்களுக்கால வந்து சண்டிலி பேக்காங்கால எங்கால வந்து இது சில்லால வந்து மாதகள் சில்லால வந்து அது காலம் பெறலாம். அப்படி வந்து நிறைய இது இருக்குது. நாங்கள் உங்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து மெயின் ரோட்டையும் சில உள்ளூர் இடங்களையும் வந்து சுற்றி காட்டிக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு வந்து விட பெரியட்டோம். சித்தங்கனியோட பெரியட்டோம், சங்கானையோட சின்ன. மற்ற வந்து இன்னொரு விஷயம் சொல்லிக்கொள்ளணும். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் மழை. இன்றைக்கு தான் காலம் எடுக்கிறேன், இன்றைக்கே போட்டுருவேன். நல்ல கிளைமேட்டு நல்லா இருக்குது. நாளைக்கு மப்பு கட்டி இருக்குது. நாங்கள் இந்த இடத்துல வந்து இந்த ஊரை சுற்றி பார்த்து கொள்ள போகிறோம். நீங்களும் என்ன சொல்லிக்கணும். இதே மாதிரி இந்த ஊரை சுற்றி பார்க்க முடியாலும் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அந்த ஊரில் சுற்றி காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அரங்காலை புதுசாக பாருங்கள், லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா இதை மாதிரி வந்து காணொலி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ காணொலிப்போம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ பண்டத்தெரிப்பு சந்தியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். நல்ல கிளைமேட்டுக்கு நல்ல லுக் வந்து நல்லா இருக்குது பாருங்களேன். இதுக்கு வந்து முதலே வந்து நாங்கள் இடப்பக்கம் திரும்பினோம். இப்போ நாங்கள் சித்தங்கனிலேருந்து பண்டத்தெரிப்பை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இதில் திருப்பினா வந்தால் இதில் வந்து ஸ்கூல் இருக்குது பாருங்கள். என்ன ஸ்கூலோட இது? பண்டத்தெரிப்பு ஹிந்து காலேஜ். ஓகே பாருங்கள், இன்றைக்கு திங்கக்கிழமை என்ன ஸ்கூல் நாள் இல்லை, ஸ்கூல் நாள் தான் ஸ்கூல் நடக்குது. கலகலன்னு கேட்குவேண்ணே. என்ன வேறு ஆழம் பாருங்களேண்ணே, நல்ல சோழியாக இருக்குது. மற்ற இன்றைக்கே ஒரு கிளைமேட் வந்து நல்ல குளிராக இருக்குது. ஏனென்றால் மப்பு கட்டி இருக்கிறால வீடியோ எடுக்க உண்மையிலே ஆசையாக இருக்கேண்ணே. இதுக்காக நாங்கள் உங்களால் போனோம்னா சில்லாலையே போகலாம் போலேண்ணே. சும்மா ஒரு கொஞ்சம் தூரம் போய் காட்டிக்கொள்கிறோம், காட்டிட்டு திரும்பி வந்து கொள்கிறோம். எல்லாமே உள்ளே போக ஊர்ப்புறங்கள் கிராமப்புறங்கள் வந்து கொள்ளும். இங்கால வடலியரைப்பேண்ணே, இது ஐயனார் கோயில். வடலியரைப்பேக்கு சுற்றி காட்டினாங்க. கொஞ்சம் அந்த இதுகள் வந்து நாங்கள் உள்ளே போய் எங்களுக்கு அந்த பிரிப்புகள் தெரியாது. மெயின் ரோட்டில் சொல்லிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளுக்கு வந்தவங்களுக்கு அந்த பிரிப்புகள் தெரியாது. அதில் வந்து வித்தியாசம் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். பண்டத்தெரிப்பு சொல்லினா ஓகே. மற்ற இனி சீசன்கள் வந்து தானே கோயில் திருவிழாக்கள் தொடங்கிட்டோம். ஒவ்வொரு கோயிலாலும் வந்து திருவிழா வந்து கொண்டிருக்கும். நாங்கள் இன்றைக்கு காணொலி எடுக்கிற வந்து சித்திரை மாதம் 6ஆம் தேதி, 4ஆம் மாதம் 6ஆம் தேதி தான் எடுத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் என்ன சொல்லி அந்த எல்னினோ காலனி என்று அறிவிச்சிருந்த சரியான வெக்கையாக இருக்கும். வெளியில் போகாதீங்க, 11லேருந்து 4 மணி வரைக்கும் போகாதீங்க கொண்டு அந்த வெக்க தொடங்கி இருந்தது. அப்போ தான் தொடங்கி ஒரு 2 நாள் இருக்கு நினைக்கிறேன். பெரியான வெயில் அப்பா இடிக்கும். சும்மா பைக்கில் வைக்க ஒரு பக்கம் முகமெல்லாம் இடிக்கும். இன்றைக்கு பிடிக்க வந்துச்சு ஒரு மழை உண்டு வந்தான் குறுக்க விநாயகண்ட மாதிரி. இந்த வீடு வித்தியாசமாக இருக்கேண்ணே. அதான் இந்த வீடு வித்தியாசமாக இருக்கேண்ணே. சில்லாலை நாங்கள் பிறகு சுற்றி காட்டுவோம். அப்போ ஜூட்டை நடிப்போமோ பழைய காலத்தை வீடு. அதுதான் வியூ நல்லா இருக்குது ரோட்டுக்கு நேராக. ஓகே, இப்படி நாங்கள் மெயின் ரோட்டில் போய் உங்களுக்கு திறந்து கொள்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் மெயின் ரோட்டுக்கு ஏறிட்டோம். ஒரு கொஞ்சம் தூரம் காட்டினோடனே திரும்பி இருந்து நாங்கள் பாருங்க. இதில் வந்து பண்டத்தெரிப்பு டவுன் வரும். அதில் வந்து சந்தை அதுகள் எல்லாம் வரும். இங்காலையும் ஸ்கூல் வாசல் என்ன இங்கே இருக்குது. பண்டத்தெரிப்பு இந்த கல்லூரி. யாரும் இந்த ஸ்கூலில் படித்தாக்கள் இருந்தால் கொமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்க. இங்கே இப்போ வாசல் வாய்க்கிறீங்களா போது என்ன? லேடிஸும் இருக்குது. கலவன் பாடசாலை என்ன? லேடிஸும் இருக்குது, ஜென்ஸும் இருக்குது. ஓகே, இங்கால கடை தொகுதிகள் வந்து வந்துருக்குது பாருங்க. இது நாங்கள் நேராக போனோம் என்றால் பண்டத்தெரிப்பு சந்திக்கு போகலாம். அந்த சந்தியால் நேராக போனால் மாதகள், இடப்பக்கம் திரும்பினா சில்லாலை, வெள்ளப்பக்கம் திரும்பினா அங்கால தெளிப்பதில் போகலாம். இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து கொண்டு இருக்குது. இங்கால எல்லாம் கடை தொகுதிகள் எல்லாம் இருக்குது பாருங்க. இங்கால ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இது நாங்கள் போவோம். இதோ சூப்பர் மார்க்கெட்டோ க்ரோசரி ஷாப் என்ன ஃபேமிலி மார்ட் வந்து. ஓகே, புத்தக கடை ஒன்று இருக்குது இல்லை பாருங்க. இங்கால மகா கும்பாபிஷேகம் பண்டத்தெரிப்பு சில்லாலை திருவள்ளுமிகு முத்துமாரி தேவஸ்தானம். உங்களையும் சில்லாலை பண்டத்தெரிப்பு சில்லாலை என்று போட்டுக்கினான் அந்த கோயிலுக்கு. அடுத்த சித்தங்களில் ஒரு ராவணா இருக்குது, பண்டத்தெரிப்புலேயும் ராவணா வந்துக்கினா. ராவணா பல்பொருள் அங்காடி நல்ல பார்க்கிங்கும் நல்ல இடமும் இருக்குது. ராவணா ஹோம் அண்ட் டெக் இதுவும் இருக்குதா. தினேஷ் பேக்கரி ஹவுஸும் வந்துட்டேன். தினேஷ் பேக்கரி வந்துட்டு பண்டத்தெரிப்பு. இங்கே 2 கடை இருக்குது, அதுவுமே தவிர போகுது.
ஆனா போட் சின்ன தினேஷ் போய் சின்ன போட் போட்டுருக்காங்க. இதுலேயும் ஒரு போட் போட்டுட்டு குட்டியாக போட் போட்டுருக்காங்க. நீ வேறு பெருசு. இதில் ஒரு ஸ்கூல் வருது தானே? இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்கூல் வருது, பண்டத்திருப்பு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் தானே. இப்போ நாங்கள் மாதல் பக்கம் ஒரு போட்டு வருவோமே, இப்போ நேராக போக போகிறோம். இதில் பண்டத்திருப்பு பெட்ரோல் செட் இருக்குது பாருங்கள். இது நிறைய பேர் சித்தங்களில் முடிஞ்சால் இங்கே ஓடி வர்றாங்க. சின்ன செட் உண்டு. இப்படி நேராக போனோம்னா அப்படி நாங்கள் போகிற பாதை நேராக போனோம்னா மாதல் போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே ஹார்ட்வேர் அதுகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஹார்ட்வேர் அதுகள் இருக்குது. நீங்கள் நிறைய கடை தொகுதிகள் அப்படியே வந்து கொண்டு பாருங்கள். 2 பக்கம் பேக்கரிகள், கடை தொகுதிகள், பான் விற்கிற கடைகள், அது வந்து நிறைய இதுகள் வந்து கொண்டு அதை ஒரு கட்டடம் கட்டப்பட்டு கொண்டிருக்குது. இருக்கா பாதை வந்து கொஞ்சம் தூரம் போனோம்னால அதில் மாதங்கள் வந்து மாறிடும். அதில் கோயில் அடியில் ஆகவேண்ணே பானகவட்டி அம்மன் கோயில் அதில் இருக்குது. அதில் மாறிடும். இங்கால ஃபுல்லாக தோட்டங்கள் எல்லாம் மிளகாய்கள், கத்தரிகள் எல்லாம் வச்சுருக்கு பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக இது எல்லாமே தோட்டம். மழை நேரம் வந்து சிலதுக்கு வந்து மழை ஆகாது, சிலதுக்கு மழை ஓகேயா இருக்கும். இந்த பயிரதுகளுக்கு எல்லாம் மழை ஆகான்னு சொல்கிறவன் தோட்டங்களுக்கு ஓகேயா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சில பேருக்கு மழை வந்தது சந்தோஷமாக இருக்கும், சில பேருக்கு மழை வந்தது கஷ்டமாக இருக்கும். அப்படியான ஒரு இருக்குது. இப்படியே போனோம்னா இது எல்லாமே நீங்களே வெளிப்புறம் தானே, எல்லாமே தோட்டக்காணிகள் இங்கால ஃபுல்லாக பாருங்களேன். ஆனால் உண்மையிலே இந்த கிளைமேட்டில் இப்போ நாங்கள் சுற்றி காட்டுக்க பின்னேரம் ஒரு 6 மணிக்கு காணொலி எடுக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு ஜில்லண்ட் ஒரு நல்ல ஜில்லண்ட் இருக்குது. இதே நாங்கள் மத்தியானம் இப்போ நாங்கள் உண்மையாக எடுக்கிற நேரம் வந்து 10:30 11 மணி ஆகிட்டுது. இந்த நேரம் வந்து நாங்கள் எடுத்த வேண்டாம், வெயிலுக்கு எடுத்த வேண்டாம். இப்படி 20 போய் காட்ட மனம் வருமோ, 40 எறா வண்டி என்று தான் போக வேண்டி வரும். அதுதான் இது அப்படியே ஒரு ஜில்லுண்டு. இன்றைக்கு கிளைமேட் உண்மையிலே நல்ல உண்மையிலே வந்து வேறொரு காணொலி தான் எடுக்காண்டு போய் கொண்டு இருந்தாங்க, கேன்சல் ஆகிட்டு. இப்போ நாங்கள் இந்த காணொலிக்கு வந்துடுறேன். சரி பண்டத்தில் போய் பக்கத்துலேயே ஊரில் சுற்றி காட்டுவோம். 2 நாள் இந்த கிளைமேட் போயிட்டு இப்போ 4 வெயில் அடிக்க சும்மா எரியும் ஒரு எல்லாம். அதுதான் நீங்களே இந்த சனம் இல்லாதவர்கள் எல்லாம் வந்து தண்டி வச்சுக்கிறாங்க என்ன. அதுதான் ஃபுல்லாக எல்லாமே தோட்டம். இங்கே தோட்டக்காணி எல்லாம் ஃபுல்லாக. இங்கே வயலுக்கு நடுவில் ஒரு கோயிலும் பெறும். இது போய் கொஞ்சம் தூரம் உங்களுக்கு காட்டினேன். இது அங்கே மாதகள் வந்துடும். மாதகள் ஏற்கனவே சுற்றி காட்டிட்டு இருந்தேன் நான். பண்டத்திருப்பு உங்களுக்கு ஏற்கனவே முதல் காணொலி போட்டிருந்தேன்னா தெரியல. இப்போ என்ன மாதிரி இருக்குன்றதை தான் உங்களுக்கு சுற்றி காட்டி கொண்டு போகிறேன். பாருங்க வேற கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த கோயில் வரைக்கும் போயிட்டு போயிடுவோம். இந்த எள்ளு எல்லாம் போட்டிருக்கேன். இந்த எள்ளு அதுகளுக்கு தண்ணி கூடாண்டதை சொல்கிறவே எனக்கு தெரியலை. இங்கே அப்படியே ரோட்டோடையே சுடுகாடு இடுகாடுன்னு கிறிஸ்டியன்ஸ் யாருங்களேன் கடிதக்குடன் கோயில் வந்து திருத்த வேலை நடந்து கொண்டு முடிஞ்சதாக்குவேன். இதில் ஒரு அலுவலகம் இருக்குது. என்ன அலுவலகம்? பண்டத்திருப்பு கிராம உப அலுவலகம். அஞ்சலில் போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இருந்தது. ஆனால் அது போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை. மிளகாய் அதுக்கு ஓகே இருக்கு. அந்த பயிரதலுக்கு தான் கூடான்னு சொல்கிறவன் ஏதோ சொல்கிறவன் எனக்கு வடிவா தெரியல, என்ன ரீசன் தெரியல. சொல்லி அந்த கூடான்னு சொல்கிறவன். ஓகே இதில் ஒரு கோயில் வருது. இதோட பண்டத்திருப்பு முடிஞ்சு மாதல் தொடங்குதுன்னு. நான் அந்த மாதலுக்கு இன்றோட கேட்க இங்கே தான் எடுக்கிறேன் நாங்கள். இதே ஒரு குட்டி கோயில் மடமுறைகள் இருக்குது பாருங்க. அதோட பார்த்தோம்னா இது ஒரு கோயில், இது ஒரு அம்மன் கோயில். அந்த பானகவட்டி அம்மன் கோயில்ன்றது தானே கும்பாசனம் நடந்திருக்கு நினைக்கிறேன்னு. சுற்றி காட்டிட்டு வருவோம். வந்து நாங்கள் கோயிலே முக்க காட்டிட்டு மாதகள் பானகவட்டி ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் மாதகள் இது. சரி வந்து நாங்கள் எந்த கோயிலுண்டான்னு அம்மன் கோயிலுக்கு காட்டிட்டு போவோம். நல்ல வயல் சுற்றி வர வயல் பெயிண்ட் தாண்டி கொண்டு வந்தவ. இப்போ ஒரு கோபுரம் சின்ன ஒரு பக்கம் இது வந்து கட்டி கொண்டிருக்கணும். அங்கே சங்கரத்தை பத்திரா கோயில் அதில் நடக்கிறது பாருங்க. கோயில் நல்லா இருக்கு, சதுரம் மாதிரி. இதில் வந்து கட்டுற வேலையை நடந்து கொண்டு இருக்குது. இன்னும் சிலதுகள் வீடு கழிச்சு இப்போ இந்த கும்பாசனத்தில் நடந்திருக்கேன் நினைக்கிறேன், திருவிழாக்கள் நடந்திருக்கேன் நினைக்கிறேன். ஓ வயல்வெளிக்கு நல்லா இருக்கும் வளம் மாதிரி தான் சுற்றுது. அந்த பக்கத்தால் மற்ற பக்கத்தால் சுற்றிட்டு வந்திருக்கணும். சரி பிரச்சனை இல்லை. தீர்த்தக்கனியும் இருக்குது.
எல்லாம் வந்து புதுசாக செய்து பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். இந்த கோயிலில் ப்ளஸ்ஸு இந்த சுற்றி வயல் அந்த சங்கரத்தை பத்திராஜனும் அப்படி தானே மெயின் ரோட்டில் சுற்றி வயல் அது மாதிரி தான் இது. இப்போ இந்த கிலோமீட்டருக்கு சுற்றி வயல் நல்லா இருக்குது. சரியா வெயிலுக்கு திருவிழா நேரம் ஒதுங்கி நிற்க விடாமல் இருக்காது. சரியா அப்பா திருவிழாக்கள் வரப்போகுது. மற்ற அந்த காவடிக்கு அந்த என்ன கோயில் காவடிக்கு ஃபேமஸ் முனசை அதெல்லாம் வரப்போகுது. சீராணி வரப்போகுது. எல்லாமே திருவிழாக்கள் வரும் தேவையானவங்களுக்கு எடுத்து போட்டுக்கொள்கிறேன். ஓகே இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்துட்டு போவோம். ஓகே இங்கால பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் பாருங்க. பிரதேச வைத்தியசாலை பண்ணது பிரதேச ஹாஸ்பிட்டல் இருக்கேனே ஹாஸ்பிட்டல் இதுவும் அந்த போயக்கா ஐயோ என்ன சில்லுன்னு ஒரு காற்று. இது அந்த பசலைக்கீரை இல்லை கரையில் பார்த்துக்கினியாம் காலை பசலைக்கீரை அதுகள் இருக்குது. மற்றது அங்கே கத்தரிக்காய் எங்கள் இப்போ ஐயாண்டு வேலை செய்து இருக்கிறார். மிளகாய் வித்தியாசமாக இருக்குது. அது இப்போ வளர வளர அந்த கலர் மாறுபாடு கொண்டு வரும். சில்லுன்னு ஒரு காற்று செமையாக இருக்குது கிளைமேட் உண்மையிலேயே. உண்மையிலே இப்போ 11 மணி தானே அந்த நேரம் சுற்றி காட்டாங்க. இப்போ இந்த நேரமெல்லாம் என்ன வெக்க கொளுத்துறாது எங்களுக்கு அந்த டைம் தெரியுது இல்லை இப்படி ஒரு இது. ஓ இல்லாட்டி சரி வராது. சுவரா நித்திர உள்ள மாதிரி குளிச்சுட்டு தான் படுக்கணும். இல்லாட்டி அம்மா அடி கண்ட மாதிரி இருக்கும். ஃபுல்லாக தோட்ட காணிகள் இந்தியாவில் ஃபுல்லாக பெனங்காடுகள் சேர்ச் ஒன்று வருது. மற்ற இங்கே அந்த தென்னந்தோப்பு ஒன்று வருது. உண்மையிலே அந்த தென்னந்தோப்பு வைக்கிறதெல்லாம் ப்ளஸ் தான். அங்கே வண்டி தோட்டம் வருது. இதான் பிரேச வைத்தியசாலை. இதுக்கு தான் அந்த கிட்ட காணியெல்லாம் அப்படி வச்சுருந்தது. இது பிரேச வைத்தியசாலை பக்கத்தில் வண்டி இதுக்காக கத்திருப்பேன். இது பிரேச வைத்தியசாலை பண்ண தெரிப்பு இதுக்கால போனால் தானே மருந்து ஓட்டிட்டு போகலாம். ஓ ஆகலை இல்லை. இங்கால பார்த்தீங்கன்னா இதுக்கால போனோம் வந்தால் இங்கே அப்படியே ஊர்கள் கொஞ்சம் வெறும் இந்த காட்டு பகுதி மாதிரி ஏதாவது ஆக்கள் பெருசாக இல்லை. வெறுங்காணிகள் தனியாக போயிருக்க கோயில் தெரியுது. புதுக்கால தான் நாங்கள் போயிருக்கோம். இதாக இருந்தோம் காணி ஒன்று எடுத்துருந்தாங்க. சும்மா கொஞ்சம் தூரம் காட்டு ஒன்று வந்திருந்தாங்க. விடுவிச்சேன் ஒரு சின்ன துண்டு காணி உண்டு. ஒரு 40 பேர் அப்போ இதை ஒன்று சொல்லியிருந்தேன். அதுதான் எல்லாம் மாக்கள் இருக்கணும் வேணே. அங்கே ஒரு மாட்டோட நிற்கிது. அந்த மாட்டில் சாப்பாடு என்ன புல்லு வேணும் பாருங்களேன். எல்லாம் ஃபுல்லாக இங்கால முழுக்க பனங்காடுகள் தான். உண்மையிலேயே பனை இருக்கிறது நல்லந்தான். சீசன் கல் உற்பத்தி சரி, நொங்கு சரி, பனம்பழம் சரி, பனங்கிழங்கு சரி பாருங்களேன். சரி நாங்கள் இந்த ஒழுங்கை கிளை போகலாம். கொஞ்சம் தூரம் போவேன். விட்டு தான் அந்த விடுவிச்ச இடமா அவங்க தான் இருக்கிறது. இந்தியாவில் இந்த சனலை அதை எள்ளு அதில் போட்டிருக்கணும். இந்தியாவில் இங்கே இந்த இதான் இவர் தான் இப்போ உரிமையாளர். என்ன பிரதேசவை காணி இந்த மாதிரி சொல்லியிருந்தவ என்னன்னு தெரியல. பிரதேசவைக்கு சொந்தமான அதில் வெளியே போட்டிருக்கு. வெளியாமல் தென்மேற்கு பிரதேசவைக்கு சொந்தமானதான் இங்கே இருக்கு. இந்த நிலம் வெளியாமல் தென்மேற்கு பிரதேசவைக்கு சொந்தமான. என்ன சனம் உள்ள வந்து தெரியும் தானே. மாட்டை கட்டுறது, வெட்டுறது, கொத்துறது, வாழை மரங்கள்லாம் நிறைய இருந்தது. அங்கே உள்ள மாமரங்கள் அதுகள் நிறைய இருக்குது. இங்கே மாங்காயெல்லாம் காய்ச்சி கொடுங்குது. செந்தலி பண்ணடம். சரி ஓகே ஜூட்டன் போடுவோமே. உங்களை போனோம்னாங்க என் 10 கிராம் போகணும். இது அந்த பசலைக்கீரை ஏதோ அந்த சொல்கிற அந்த பசலைக்கீரை அந்த சம்பல் போட்டு சாப்பிட்றது சொல்கிறவன் வளர்க்குது. மிச்செல்லாம் ஓகே. சரி ஓகே இப்போ நாங்கள் மெயின் ரோடில் போய் உங்களை திறந்து கொள்கிறோம். சரி ஓகே இப்போ நாங்கள் திருப்பி வந்து சந்தைக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் திருப்பி இடக்கை பக்கம் திருப்ப போகிறோம். வேணே இடக்கை பக்கம் திருப்பி தான் இதுதான் பண்ட திருப்பி இந்த மெயின் இடங்கள். ஃபுல் வியூவை பாருங்களேன். வியூ நல்லா இருக்குது. நாங்கள் இடக்கை பக்கம் திருப்பிட வந்தால் இங்கே தான் மெயினான ஆட்கள். அதாவது பண்ட திருப்பு சந்தை அந்த இடங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்க போகுது. இலங்கை
எந்த ஃபஸ்ட்டாக சபையா ஒன்று இருக்குது. இங்கால பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது பாருங்களேன். இங்கே இருக்குது திருமணமண்டபம், யூகே திருமணமண்டபம் மேலே அப்படியே பார்த்தோம்னாலும் இங்கால பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. இதில் ஹார்ட்வேர் உண்டு, மற்ற பழக்கடைகள், மற்ற பெயின் கடை, ஏசியன் பெயின் பெயின் கடைகள் இருக்குது பாருங்கள். சிகே பெயின் ஷாப் உண்டு. அப்படி இங்காலையும் ஒரு அந்த இடுகாலேண்ணே இங்கால உடுப்பு கடைகள் அப்படிங்களா எனக்கு பாருங்கள். பெரிய உடுப்பு கடை எடுத்து பாருங்களேன். சண்முகம் அடகு சேவை எல்லா இடத்துலையும் இருக்குது. ஏன்டாப்பா சண்முகம் அடகு சேவை. அப்படி நிறைய அந்த கடைகள், ஃபேன்சி கடைகள், உடுப்பு கடைகள் எல்லாமே நிறைய எடுத்து பாருங்களேன். காடி கொண்டு போகிறேன். இது ஒரு குட்டி டவுன் என்ன, இதை பண்டத்திருப்பின்ற ஒரு குட்டி டவுன். இந்தியாவிலே பாருங்கள் 2 பக்கமுமே நிறைய கடைகள். இது ஃபுல்லாக வந்து கடை தொகுதிகள் தான். கணேஷ் பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி தானே. இங்கால பார்த்தீங்கன்னா இதுதான் சந்தை. இங்கால பொது சந்தை இருக்குது பண்டத்திற்கு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதில் பொது சந்தை. நீங்கள் இதில் வந்து உள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதுலேயும் ஒரு பாதை இருக்கும். அங்காளி பக்கத்தாலேயும் ஒரு பாதையால் போகலாம். இப்போ நாங்கள் அப்படியே நேராக போயிட்டு வருவோம். இங்கே பாருங்கள் இந்த பக்க பாதையாலையும் நீங்கள் போகலாம். சப்போஸ் என்ன அப்படியே இங்காலையும் பார்த்தீங்கன்னா இங்காலையும் கொஞ்சம் லேர்னர்ஸுகள் கடைகள் வந்திருக்கும். பொதுவாக கடைகள் என்று பொதுவாக தான் கடைகள் ஒவ்வொரு பேராக சொல்லாமல் நார்மலாக காடி கொண்டு போகிறேன். இப்போ போனோம்னா இளவாலைக்கு வந்துடுவோம் என்ன கொஞ்சம் தூரம் போவ. இது அஞ்சல் அலுவலகம் பண்டத்தரிப்பு பாருங்க. இளவாலை போலீஸில் ஃபைன் அடித்தா இங்கே வந்து கட்டுவானு பாருங்க. ஃபைன் மட்டும் காட்டுறா, லைட் பில்லு அதெல்லாம் கட்டலாம் தானே. அப்போ இதுலேயும் ஒரு கடை இருக்குது, சூப்பர் மார்க்கெட் உண்டு. நல்ல பழக்கம் இது போஸ்ட் ஸ்டேஷனு. அப்படி எப்படியே போன வேண்டாம் கொஞ்சம் இதில் இளவாலை வந்துடும். இளவாலை போலீஸ் ஸ்டேஷன் இதில் வரும். அந்த பணத்திற்கு அந்த இது இருக்குது இல்லை, அந்த என்னது கல் விற்பனை நிலையம், அந்த பனங்கட்டு உற்பத்தி இது அதே மாதிரி காட்டிக்கொள்கிறோம். உண்மையிலே ஒரு பெரிய தேசம் தானே. இப்போ நாங்கள் நேர் ரோட்டால் போய்க்கங்களுக்கு குட்டி மாதிரி கிடக்கு. அப்படி சுற்றுலாவை பார்த்தோன்னா ஒரு பெரிய தேசம் தான். யாருங்களேன் ரைட்டாக சூரியன் நட்டி பார்க்குற மாதிரி கிடக்கு இல்லை. எப்படி இப்போ நடு உச்சிக்கு வர வேண்டிய நேரம் 12 மணி ஆக போகுது. 11 ஆளுக்கிட்டே இருக்கும். யாருங்களேன் மறைச்சிடும். இது வந்து ஃபுல்லாக வீட்டுப்புறங்கள் அதுகள் தான் இருக்குது. இங்கால ஃபுல்லாகவே மழை வர சான்ஸ் இருக்கலாம். யாழ்ப்பாண பக்கம் பெய்யுதா அப்படியான்னு சொன்னேன். இங்கே லைட்டாக தூரணும், அங்கே கொஞ்சம் ஹெவியாக பெய்யுதான். இதுதான் ரோட் ஒன்று இருக்குது. இந்த ரோட் வந்து கொஞ்சம் குழுங்கல் ரோட் என்ன பம்பிங். தெரியும் சொக்கச்சோர் பிரச்சனை பைக்கில் போனால் சும்மா கட்ட இருந்து போகலாம். இப்போ தெரியுது அந்த இந்த வீடியோலேயே சில நேரம் தெரியும். நான் இப்போ கையை முண்டு கொடுத்து கொண்டு கேட்க வீடியோ கிட்ட ஆடுது. ஓகே, இதில் போக இங்கே தோட்டக்காணிகள் வருது, அங்கே தேவையில்லாத கடைகள் வருது. இப்படி தெரிஞ்சிருக்கும் அது என்ன கடை அப்படிங்கால உணவு கடை வருது. இப்போ எங்கள் சாப்பாடு கடை கிட்டத்தட்ட இந்த காலையில் 3வது வீடு ஆடு பார்க்குறோம் வேணே பண்டத்திருப்பு அந்த ஏரியாக்கள். இங்கே கொஞ்சம் தூரத்தில் போக வந்து அந்த என்ன சொல்ல பனை உற்பத்தி நிலையம் இருக்கும். என்னென்ன உற்பத்தி செய்யணும்னா அங்கே அந்த இதுகள் செய்யணும். இந்த பனங்கட்டிகள், ஒரிஜினல் பனங்கட்டிகள், இந்த கல் போத்தில் அடித்து விற்கிறத, பதநீர் விற்கிறத, பனை சார்ந்த உற்பத்தி பொருட்கள் வந்து நிறைய விற்கிறது. அந்த கடையை உங்களுக்கு காட்டிட்டு அங்கால கொஞ்சம் தூரம் போய் காட்டணும். அங்கே பிஓசி பேங்க் காட்டணும். அதுலேயும் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த இது வர்றதுக்கும் இல்லை, அந்த விற்பனை நிலையம் வர்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்துடும் போலையா. ஆனால் பண்டத்திற்கு பண்ண இல்லை சொல்கிறவ அந்த ரேஞ்சு தான் வரும் தானே. நாங்கள் அந்த கோயில் இருக்குல்ல கீரிமலை ரோட் பண்டத்திருப்பு அதெல்லாம் நாங்கள் இப்போ போய் கொண்டு இருக்கிறோம். அட்ரஸ் பார்த்து அப்படி தான் காட்டுறோம். கீரிமலை வீதி பண்டத்திருப்பு. நாங்கள் இப்போக்கி பண்டத்திருப்பு தான் நிற்கிறோம். ஆனால் போலீஸ் நிலையம் இளவாலை இல்லை பாருங்க. என்னென்னு தெரியல எனக்கு வடிவா. ஆனால் இதில் போட்டிருக்கு சிறுவிழானுங்களை அன்புடன் வரவேற்கின்றது. அதுதான் சிறுவிழான் பெருவிழான் சுற்றி காட்டணும். அது பிறகு ஒருக்கவங்களை சுற்றி காட்டிக்கிறேன். இப்போ அந்த கடையை மட்டும் ஒருக்கா காட்டிட்டு நிறைய பேர் வர்றாங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். பட்டத்துக்கு வந்துட்டீங்கன்னா இப்போ அங்கே அந்த பெனசா அந்த இது வாங்க போகலாம், பெனங்கட்டி இதுகளை வாங்க போகலாம்
நிறைய பேருக்கு அந்த ஒரிஜினல் பெனங்காட்டி தேடி தெரியுறவை அவைக்கு வந்து இது ஒரு பிரயோசனம் இருக்கும் இந்த கடை வந்து. அடுத்ததாக வேற போகுது நினைக்கிறேன் அங்கே வருது. அது அப்படியே வந்து எனக்கு இளவாழை போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி ஒரு 200 மீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா டக்கை பக்கத்துலேயே இருக்கும் பாருங்க. இதுதான் அந்த பனை வெள்ள உற்பத்தி விற்பனை நிலையம் பாருங்க. அட்ரஸ் என்ன போட்டு கண்டால் பண்டத்திரை பண்ண தான் போட்டுருக்கு. இதுதான் பெரிய விழான் பண்டத்திரைப்பு இவருடன் போடுவோமே. பதநீர் விற்பனை குண்டா, பதநீர் நல்லா இருக்குண்டாப்பா. சரி, இப்படியே வந்து நாங்கள் அங்கால போவோம். இதில் அந்த இதில் இருக்கிற ஃபேனையிலெல்லாம் வந்து முட்டி கட்டி இருக்கிறோம். பாரம்பரிய நிப்பாட்டு நிப்பாட்டு அங்கே முட்டி கட்டிக்கிறாரு. இங்கே கட்டி முட்டி கட்டியிருக்கு பாருங்களேன். ஓகே, திருப்பி வந்து இங்கே வந்துட்டோம். இப்படி நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்றால் இப்போ திருப்பி இடப்பக்கம் போகிறோம். ஏன்னா அதில் பேங்க் இதில் காட்டணும். இங்கால போனால் நிச்சயமாக போகலாம். அதுக்குமே அது குறுக்க விட்டு போகிறது. இது எல்பி அங்கால போகலாம். எல்பி ஃபினான்ஸ் இருக்குது. இங்கால ஆர்எல் ஷோரூம் இருக்குது. ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் வந்துருக்குது. வீடியோ போட்டுருந்தாங்க. அது அடுத்து இலங்கை வங்கி பண்டத்திருப்பு கிராம்பேட்டுக்கு போகலாம். தானே அதில் போகலாம். கொஞ்சம் தூரத்தில் இது பண்டத்திருப்பு முடிஞ்சிருமான்னு நினைக்கிறேன். நாங்கள் கொஞ்சம் தூரம் போய் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வந்து காணொலியும் வந்து முழுமையாக நிறைவடைஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹார்ட்வேர் அது இருக்குது பாருங்க. பெரிய பில்டிங் ஒன்று வெறியும் போல பெரிய பில்டிங் ஒன்று பாருங்களேன். எங்களால் கையலகங்கள் அதுகள் எல்லாம் பண்ணி வந்து போது மாறி மாறி. ஸ்டார் ஃபிட்னஸ் ஜிம் இருக்குன்னு பண்டத்திருப்பு ஜிம் ஒன்று இருக்குது. இப்படியே போனோம் என்றால் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறது சாண்டிலிப்பாய் ரோட் பண்டத்திருப்பு. உண்மையிலே அதில் நல்ல ஒரு கிளைமேட் உண்டு. மேரி காலத்தில் வீடியோகிராமே இருக்கீங்க. ஒரு மரக்காலை இருக்குது பாருங்கள். போக வந்து நிறைய இதழ் வந்து வந்துருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் பிராம்பேட்டுக்குள்ளே வந்துட்டோம். எங்களை ஒரு வீடு இது பிராம்பேட்டு. ஓகே, இதில் ஒரு ஹார்ட்வேர் ஒன்று இருக்கேன்னு. நல்லெண்ணெய் உற்பத்தி இது இருக்குது. மற்ற NKS அதுகள் விற்கிறேன்னு. இங்கே இருக்குது டஸ்டர்கள் இருக்குது. ஓகே ஓகே, இப்போ நாங்கள் பிராம்பேட்டுக்கு வந்துட்டோம். இது போவோம்மா, அங்கே அதில் போவோம்மா. இல்லை பண்டத்திரை பண்ண காட்டுது. பண்டத்திற்கு தானே சில அட்ரஸ் பிராம்பேட் இருந்தது. ஒரு உறக்கம் கொண்டு வரும். அதுக்கு அங்கே நெஞ்சாலி பக்கம். ஓகே, பிராம்பேட்டு அப்படி அங்கே போக அந்த வேறு வரும். இளவாலை அங்காளி பக்கம் போவோம். அப்படியே தொட்டில் அடி வரும். அங்காள சண்டிலிப்பாய். அப்படியே நேராக போனால் துவாண்டை விட்ட போகலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு யூடர்ன் போட்டுக்கொள்கிறோம். யூடர்ன் போட்டு அங்கால வந்து சில்லால பக்கம் ஒரு கொஞ்சம் தூரம் காட்டிட்டு நான் எப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அந்த நல்லெண்ணெய் செக்கு ஆட்டுற அந்த இது இருக்குது. ஓகே, இப்படி யூடர்ன் அடிப்போமா. ஓகே, இப்படி நாங்கள் திருப்பி சந்திக்கு வந்துட்டோம். சில்லாலையை நோக்கி போக போகிறோம். என்ன பாருங்க, இதுதான் இந்த யாழ்ப்பாணத்திலோட போய் ரவுண்ட் போட்டு. நல்லா இது. இப்படி வந்து அப்படி வந்து அந்த பண்ண ரவுண்ட் கூட இப்படி இல்லை. ஓகே, அப்படியே நேராக போனோம்னா நாங்கள் சில்லாலைக்கு போய் அங்கால மாதகரதலுக்கு முக்கால போய் கொள்ளலாம். ஓகே, நல்லா பண்டத்துக்கு சந்தையில் இருக்கேண்ணே பாருங்க. இதுலேயும் சின்ன சின்ன கடைகள் இருக்குது. நல்ல வாசம் மூக்க துளைக்கிறாப்பா. ஓகே பாருங்க. சைக்கிள் கிடையாது. ஓகே, இப்படி நாங்கள் இதோட காணொலின்றதை சொல்ல நினைக்கிறோம். கொஞ்சம் தூரம் போனோம்னா எங்களை சில்லாலைக்குள்ளே வந்துடுவோம். நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. அதுக்காக அப்படி போனாங்க ஒரு நினைக்கிறேன். அதுதான் சில்லால தான் மழை வருதோ மிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆனதான் கேட்டேன். மழை சம்பவம் செய்ய போது போல. ஓகே, இப்படியே போனோம்டா அங்கால நாங்கள் நேராக போய் தப்பிட போகிறோம். அதுதான் இங்கால ஃபுல்லாக சில்லாலை ஸ்கூலு. இதே சில்லாலை இப்போ எடுக்கிறது. இந்த முதல்ல ஒரு சாஞ்சி இருக்குது பார்த்தீங்க. சில்லாலே இந்த ஃபுல்லாக அகஸ்டியன் சரியா தானே. சில்லாலையும் தனியாக சுற்றி காட்டி கொள்ளணும்டா சுற்றி காட்டி கொள்கிற பிறகுக்கா.
அது ஃபுல்லாக்கிறான் அப்புறம் தானே ஏதோ சவுண்ட் இருக்குது கோயில் அங்கே திருவிழா நடக்குதுங்க அந்த அதில் பார்த்தோமே சில்லாலை பண்ணுறது இப்போ அந்த கும்பாசம் மட்டும் ஓட்டுருந்துச்சு இல்லை தான் நிற்கிறேன் மலை எங்கள் கோயிலில் அதான் இங்கே வந்துட்டு மெயின் ரோடு வந்துடும் அந்த புத்தக கடைக்கு பக்கத்தில் இதை ஏற்றுவோம் போல அந்த லைனில் ஏற்றுவோம் தாயே முத்துமணி அதெல்லாம் கட்டியிருந்தது இப்போ இங்கால போகணும் நாங்கள் இந்தியாவில் போனால் அந்த கோயிலுக்கு போயிடுவோம் உங்களை சில்லாலைக்கெல்லாம் போவோம் நாங்கள் பாருங்க முத்துமேரி ஓகே இப்படி நாங்கள் போய் இந்த காளியை வந்து நிறைவு செய்ய போகிறோம் அப்படியே மெயின் ரோடெலாம் நேர போகிறோம் இது ஒரு கிராமப்புறம் அதாவது உள்ளூர் புறங்கள் இப்போ காட்டுற எல்லாம் கிராமப்புறம்னு சொல்கிறோம் அது எல்லாமே உள்ளூர் புறங்கள் விறகு காலம் எல்லாம் இருக்குது இல்லை குளிர்மை இதுக்கு நல்லா இருக்கு ஓகே நீங்களும் இந்த காளியை பார்த்துட்டு என்ன வேணுன்னு சொல்லிக்கொள்ளுங்க நீங்கள் இந்த ஊர் சுற்றி பார்த்துருப்பீங்கள் மேலோட்டமாக சுற்றி பார்த்துருப்பீங்க என்ன வேணுன்னு சொல்லிக்கொள்ளுங்க இதே மாதிரி நீங்களும் வந்து வேறு எதுவும் ஊர்கள் சுற்றி பார்க்கணுமென்றால் கமெண்ட்ஸில் தாராளமாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ஊர்களும் நேரம் கிடைக்கிற நேரங்களில் உங்களுக்கு சுற்றி காட்டிக்கொள்வோம் உடனே வந்து சுற்றி காட்டிக்கொள்ள மாட்டோம் வேறு காணொலிகள் நேரம் கிடைக்க வரும் அது பிறகு வந்து அந்த காணொலிகள் வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே நாங்கள் இன்னும் மெயின் ரோடு வந்துட்டோம் ஏன்னா இந்த புக் ஷாப்பு பக்கத்தில் வந்துட்டோம் ஓகே இதில் அந்த காட்டிட்டு போயிருந்தாங்க இந்த இது கும்பாபிஷேகம் இதை காட்டிட்டு போயிருந்தாங்க ஓகே இதோட இந்த காணொலியை நான் உங்களுக்கு இன்டர்வியூ சொல்கிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்